ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்த்து தெரிந்திருக்க போறோம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய ஆட்டத்தாலும் சிவன்மலை உத்தரவு பெட்டியில வந்திருக்கக்கூடிய பொருளுடைய தாக்கத்தாலும் சில மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு நாம சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, உங்களுடைய ராசி கன்னி ராசியாக இருந்தால் என்னென்ன தாக்கங்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம். சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய வாக்கின் மூலம் கண்டிப்பாக கன்னி ராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்களை நாம் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு பெட்டினாலே என்னன்னே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தெரியாதவர்கள் என்ன அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய முக்கியமான விஷயங்களும் ரகசியங்களும் என்னென்ன மறைந்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த பெட்டிக்கு அதிக சக்தி இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த பெட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலில் இந்த பெட்டி இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். அதுபோலவே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டிக்கு ஒரு மிகுந்த ரகசியம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் இந்த பெட்டியின் மூலம் வைக்கக்கூடிய பொருட்களின் மூலம் நாம் முன்னதாகவே அறிந்து கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளவு சக்தி இருக்க இந்த பெட்டிக்கு அவ்வளவு மகிமை இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. இந்த பொருட்கள் எந்த மாதிரி முறையில் இந்த பெட்டியில் வைக்கப்படுகின்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவில் குறிப்பால் உணர்த்தி சில பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பதாக சொல்றாங்க. பக்தர்களுடைய கனவில் தோன்றிய பொருளை முதலில் சுவாமியிடம் அனுமதி கேட்ட பிறகு அந்த பெட்டியில் வைக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையாக ஐதீகமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது சுவாமியிடம் உத்தரவு கேட்ட பிறகு இந்த பெட்டியில் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு உத்தரவு ஐதீகமான முறையில் நிச்சயமா கேட்பாங்க. அதாவது வெள்ளைப்பூ மற்றும் சிகப்பு பூவை வைத்து உத்தரவு கேட்பார்களாம். வெள்ளைப்பூ வந்தால் இந்த உத்தரவு பெட்டியில் பொருட்கள் வைப்பதற்கு அனுமதி கிடைத்ததாக முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஏற்கனவே உள்ள பொருட்களை எடுத்துவிட்டு புதிய பொருட்களை அந்த பெட்டியில் வைப்பாங்க. ஸோ இந்த பொருட்களின் மூலம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இதுவரை பல்வேறு விதமான பலவிதமான தாக்கங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாவே உண்மையாகவே நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த கோவிலுக்கும் இந்த சிவன்மலை பெட்டிற்கும் அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுவரை என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண், துப்பாக்கி, கலப்பை, ரூபாய் நோட்டு, தங்கம், சைக்கிள், அரிசி, ருத்ராட்சம், இளநீர், பூமாலை, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்ததுங்க. இந்த மாதிரி பொருட்கள் வந்த உடனே கண்டிப்பாக முதல்ல பார்த்தீங்கன்னா சுவாமியிடம் பூஜை செய்த பிறகு இந்த பொருட்களை சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க. அதன் பிறகு இதன் மூலம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நாம் முன்னதாகவே நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி திருவோட்டில் விபூதியும் ருத்ராட்சமும் வந்ததுங்க. அதுபோலவே கடந்த மாதம் 25ஆம் தேதி வைகோல் வந்ததாக சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்த பொருட்களை உடனடியாக பூஜை செய்த பிறகு அந்த பெட்டியில் ஐதீகமான முறையில் நிச்சயமாக வைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தற்போது வந்திருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தர் ஒருவருடைய கனவில் பிரம்பு மற்றும் கற்பூரம் வந்ததாக சொல்லப்படுது. இந்த இரண்டு பொருட்களையும் முதலில் பூஜை செய்த பிறகு சிவன்மலை உத்தரவு பெட்டியில் நாங்கள் வைக்கலாம். ஸோ உத்தரவு பெட்டியில் வைத்த பிறகு இந்த பொருட்களின் மூலம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே இந்த பொருட்களின் மூலம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பெரும்பாலான பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படலாம். அந்த வகையில் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த பொருட்களின் மூலம், அதாவது இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய வாக்கின் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு,
இந்த மாற்றத்தால் நீங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னி ராசினியர்கள் தற்போதைய காலகட்டங்களில் பலவிதமான துன்பங்களையும் பலவிதமான கஷ்டங்களையும் ஏற்கனவே அனுபவித்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவன்மழை வாக்கின் மூலம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திறமை மிக்க ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த சிவன்மழை உத்தரவு பெட்டியினுடைய வாக்கின் மூலம் பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிர்ப்புகள் விலகலாம். தொல்லைகள் அதே போல தீருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்களாம். இந்த காலகட்டத்தில் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி வைப்பது அதீத நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். பணவரத்து கொஞ்சம் தாமதமாக வரலாம். வீண் ஆசைகள் உண்டாகலாம். இந்த மாதிரி ஆசைகளை நீங்க கட்டுப்படுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரத்தில் வேகங்கள் குறைந்தாலும் திருப்திகரமாக வியாபாரங்கள் நடக்கலாம். கூட்டு தொழில் செய்பவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கவனமுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வருவதில் சிறிது தாமதங்கள் நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேல் அதிகாரிகள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம். அது போலவே இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய வாக்கின் மூலம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையலாம். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிடும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் இருப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதுங்க. உறவினர் நண்பர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி நெருக்கங்கள் ஏற்படலாம். கன்னிராசிலே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்களாம். மற்றவர்களுடைய ஆலோசனைகளை நீங்க ஏற்பதற்கு முன்னாடி அது பற்றி பரிசீலிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இழுபறியாக இருந்த வேலையை இந்த காலகட்டங்களில் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். எண்ணிய காரியங்கள் கைகூடக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா உங்களுக்கு இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய ஆலோசனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவையான நிதி உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பணி சுமை குறைந்து இருக்கலாம். நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை நிச்சயமா நீங்க பெறுவீர்கள். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின்பு காரியத்தில் ஈடுபடுவது ஒரு விதமான நன்மையை உங்களுக்கு உண்டாகலாம். கல்வியில கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் ஏற்படும். வேலை தேடிக் கொண்டிருந்த நேயர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலைகள் கிடைக்கலாம். வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாக வந்து சேருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா ஏற்படும். அலைச்சல் அதே போல உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகளால் சில பிரச்சனைகள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ளவே கூடாதுங்க. கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலையில் சில கஷ்டங்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் தம்பதிகளுக்கிடையே அன்பும் பாசமும் நிச்சயமா அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறுவதற்கு முன்பாக பொறுமை மற்றும் நிதானம் உங்களுக்கு ரொம்பவே அவசியம். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு இந்த முயற்சி ஏதாவது செய்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் யோகம் உங்களுக்கு கைகூடி நடக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் நீங்க புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நீங்க நிறைவேற்றி கொள்ளலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிவன்மழை உத்தரவு பெட்டின் வாக்கின் மூலம் கன்னி ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம் தெரிந்திருப்போம். அதுபோல் சிவன்மழை உத்தரவு பெட்டினா என்னென்ற தகவலை இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நம்ம பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.